அமெரிக்காவின் லாக்வார்டியா விமான நிலையத்தில் கனடாவில் இருந்து வந்த விமானம் தீயணைப்பு ட்ரக் மீது மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டு மீட்பு பணிகள் துரித கதியில் நடைபெற்று வருகிறது. நியூயார்க்கில் உள்ள லாக்வார்டியா விமான நிலையத்தை நோக்கி கனடாவில் ஏர் கனடா விமானம் வந்து கொண்டிருந்தது. ரன்வே 4 தரையிறங்க விமானி முயற்சித்திருக்கிறார். ஆனால் அங்கு தீயணைப்பு ட்ரக் ஒன்று இருப்பதை அறிந்து விமான நிலைய கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஸ்டாப் 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 என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இருப்பினும் விமானி விமானத்தை தரையிறக்கவே ட்ரக் மீது மோதி விமானத்தின் மூக்கு பகுதி கடுமையாக சேதமடைந்துள்ளது. இதனால் 4 தீயணைப்பு வீரர்கள் படுகாயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் நேரப்படி 11 மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக விமான நிலையம் தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து 100 பயணிகளுடன் அமெரிக்காவின் லாக்வார்டியா விமான நிலையத்திற்கு வந்த விமானம் ட்ரக் மீது மோதி விபத்தில் சிக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.